ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் தமிழ் சேனல். இன்றைக்கி சோயா சங்க் வச்சு ஒரு ஃப்ரை தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பாருங்கள், இன்றைக்கி சோயா சங்க்ஸ் வந்து எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரோட்டீன் நமக்கு இருக்குது, ஹை ரிச் ப்ரோட்டீன் வந்து இருக்குது. அதனால் நம்ம வந்து உணவில் வந்து அடிக்கடி சேர்த்துக்கணும். வாரத்தில் ஒரு 3 நாள் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். உங்களுக்கு வேணால் இஞ்சி பூண்டை வந்து குட்டி குட்டியாக நறுக்கியும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஊற வைக்கணும் இல்லையா, சுடு தண்ணி. அதனால் நான் வந்து ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பாருங்கள், தண்ணி லைட்டாக வந்து அப்படியே பாயில் ஆகுது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா அந்த சோயாவில் வந்து கொஞ்சம் அது ஏறும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இந்த பாருங்கள், அப்படியே லைட்டாக பாயில் ஆகும் போது நம்ம இந்த சோயாவை எடுத்து போட்டுடணும். போட்டுட்டு நம்ம கேஸை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா சூடாகிடுச்சு இல்லையா, இது வந்து நல்லா ஊறணும். அந்த சுடு தண்ணியில் போடும் போது நல்லா ஊறிடும். ஒரு 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து உப்பி நல்லா பெருசாகிடும், சாஃப்டாகிடும். இந்த பாருங்கள், இப்போ அப்படியே கிளறி கொடுங்க. எல்லாமே அந்த தண்ணியில் வந்து முழுகிற மாதிரி நல்லா அப்படியே அமுக்கி விடுங்க. அப்படியே அந்த பால் எல்லாமே, இந்த சோயா பால்ஸ் எல்லாமே நல்லா வந்து ஊறி அவ்வளோ சாஃப்டாகிடும். ஒரு 5 to 6 மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆகிடும் பாருங்கள். ரெடியான பிறகு அதை எடுத்து நம்ம வந்து பச்சை தண்ணியில் கூட நம்ம போட்டுட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாம். அந்த பாருங்கள், அப்படியே நான் ஊற வச்சுடுறேன். கேஸை வந்து இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள். நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடணும். இந்த பாருங்கள், ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு 4 மினிட்ஸில் அப்படியே நல்லா 4 to 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடு பாருங்கள். தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், சோயா வந்து எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது நம்ம அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை எடுத்து நான் என்ன பண்ணுறேன், வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். அதை தொட்டு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து சாதாரண தண்ணியை எடுத்துக்கணும். கூல் வாட்டர், பச்சை தண்ணி இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கணும். சுடு தண்ணிக்கு பதிலாக சாதா தண்ணியில் அப்படியே போடுறேன் பாருங்கள். போடும் போது நம்ம அந்த சூடு வந்து நமக்கு தாங்குகிற பதத்துக்கு இருக்கும் போது புழிஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்காக தான் அந்த பாருங்கள், எல்லாத்தையுமே வந்து அந்த ஹாட் வாட்டர்லேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து நார்மல் வாட்டரில் போட்டுக்கிறேன். அப்படியே நான் ஃபுல்லத்தையுமே போட்டுட்டு நம்ம அப்படியே கையில் எடுத்து பார்த்தா நம்ம சூடு வந்து தாங்கச்சுன்னா அதை பாருங்கள், இப்படி புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருங்க தனியாக ஒரு பாத்திரத்தில். ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். நம்ம வந்து இது வந்து எல்லாத்துக்கும் சாதம் பசஞ்சு சாப்பிட்லாம், இல்லை சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து வானல் வச்சுக்கலாம். வானல் சூடானவுடனே எண்ணெய் ஊற்றிக்கிங்க. சும்மா ஒரு குழி எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இது வந்து ஒரு ஹெல்த்தி டயட் ஃபுட்டாகவும் நம்ம சாப்பிட்லாம். கொஞ்சோண்டு கடுகு போட்டுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கடுகு போடுங்க. கடுகு வந்து பொரியட்டும் நல்லா. ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போதெல்லாம் நம்ம ஜீரகம் சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பொடியாக, அதையுமே போட்டு நல்லா வதக்குங்க. அந்த 2 கொத்து கறிவேப்பிலை போட்டுக்குங்க. இதெல்லாம் நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி கொடுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே கட் பண்ணியோ இல்லை தட்டியோ போட்டுக்கலாம். என்கிட்ட பேஸ்ட் இருந்தனால நான் நல்லா 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கிட்டேன். பாருங்கள், அப்படியே நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே அந்த எண்ணெயில் நல்லா வதங்கும் போது நல்ல ஒரு வாசமாக இருக்கும். கமன்னு இருக்கும். அப்படியே நம்ம வந்து இப்போ அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சுக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு சிட்டிகை வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கூட வச்சுக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து நான் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தூளும் மிளகாய் தூளும் நான் ஈக்குவல் ரேஷியோவில் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இது அப்படியே அந்த எண்ணெயிலே வதங்கும் போது அந்த கலர் பாருங்கள், நல்லா அப்படியே ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலராக இருக்கும். எப்பயுமே அந்த எண்ணெயில் மிளகாத்தூள் வதங்கும் போது நல்லா வந்து கலரை கொடுக்கும். அதுக்காக தான் பாருங்கள், அப்படி வதக்குங்க. இப்போ வந்து நம்ம சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து சோயா வந்து தண்ணியில் ஊற வைக்கும் போது போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் திட்டமாக போட்டுக்குங்க. இதெல்லாம் அதிகமாக வந்து உப்பு கரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கம்மியாக போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே புழிஞ்சு வச்சுட்டேன் பாருங்கள் சோயாவை எல்லாமே. இந்த புழிஞ்சு வச்ச சோயாவையும் எடுத்து அப்படியே நம்ம அந்த வானலில் கொட்டி கிளற வேண்டியது தான். எல்லாத்தையும் அப்படியே போட்டுக்குங்க. போட்டுட்டு அப்படியே நம்ம வந்துட்டு ஜல்லிக்கரண்டி வச்சு அப்படியே கிளறி கொடுக்க வேண்டியது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். அந்த காரம், உப்பு எல்லாமே வந்து இந்த சோயாவில் வந்து நல்லா ஏறணும். அதுக்காக தான் தண்ணியெல்லாம் நிறையெல்லாம் ஊற்றக்கூடாது. இனிமேல் இந்த மாதிரி அப்படியே கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்படியே ஃபுல்லாக அப்படியே அடி வரைக்கும் அந்த வானலில் இருக்கக்கூடிய அந்த அடியில் இருக்கக்கூடிய வெங்காயம், அந்த மிளகாத்தூள் எல்லாமே வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். எல்லாமே ஊறணும் நல்லா அந்த சோயாவில். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி மண் நசுக்குன்னு இருக்கும், நல்லா இருக்காது. இப்போ அப்படியே மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே நல்லா அது வந்து குக் ஆகட்டும். ஒரு 3 to 4 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அப்படியே கமன்னு ஒரு ஃப்ளேவர் வரும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம். நான் வந்து 1.5 ஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து 1 ஸ்பூன் வேணாலும் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா இப்போ அப்படியே கிளறி கொடுங்க. மசாலா வந்து இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இதை பாருங்கள், அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எல்லாமே மிக்ஸ் ஆகணும். அந்த மசாலா வந்து எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு அந்த எல்லா சங்க்ஸ்லேயும், அந்த சோயா சங்க்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கலக்கணும்.
திரும்ப நம்ம வந்து இதை அப்படியே லைட்டாக வந்து மூடி போடுவோம். மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே வைக்கும் போது அந்த மசாலாவோட டேஸ்ட்டுமே நல்லா இறங்கிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி வதக்கி கொடுங்க. இந்த பாருங்கள் எப்படி இருக்குது. கலருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா சேஞ்சஸ் தெரியும். இப்போ அப்படியே நம்ம வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கமன்னு சூப்பராக நம்மளுடைய சோயா சங்க் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதேவோட அளவோடு நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். சோயா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கொழுப்புகள் எல்லாம் குறைக்குது, நார் சத்தை வந்து அதிகமாக்குது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதனால் நீரிழிவு நோய் வந்து வராமல் தடுக்குது. நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.